ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு நிறையா வாட்ஸ்ஆப்லையும் சரி மெசேஜஸும் சரி எல்லாரும் கேட்குற ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கோவிட்-19 வந்ததுக்கப்புறம் இ-காமர்ஸ் பிஸ்னஸோட நிலைமை என்ன, அதில் எல்லா பிஸ்னஸும் அடி வாங்கும்போது இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக அடி வாங்குமா, இல்லை அதில் ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின விளக்கம் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தாராளமாக நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 2020 ஒரு இந்த உலகத்தையே புரட்டி போட விஷயம்னா கோவிட்-19. வேர்ல்டுன்னு சொல்கிறது பதிலாக ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் சரி, ஜாப் ஓரியன்டாகவும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கோவிட்-19 உருவாக்கிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஜாப் ஓரியன்டாகவே பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து 10 to 15% மெம்பர்ஸை டெர்மினேட் பண்ணிருக்காங்க பெரிய பெரிய கார்பரேட்ஸில். எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் ஒத்துக்கிறேன். பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் செக்டர் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஓரியன்ட் செக்டர் ஆகட்டும், ஐ மீன் ஒரு நிறைய செக்டர், அதாவது இதில் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா 2-3 கூட இருக்குமான்னு தெரியல. எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான், நான் ஒத்துக்கிறேன். எந்த விதமான பிரச்சனை. ஈவன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனே வந்து இந்த அளவுக்கு அடி வாங்குமான்றது பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே கேட்குற கேள்வி கரெக்டு தான். இ-காமர்ஸ்க்கு எப்படி சார் இந்த பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இந்த கோவிட்-19 தாக்கமும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லையும் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நான் சொல்கிறேன். இந்த இயரில் அதிகபட்சமாக லாபம் தர இ-காமர்ஸ்னு சொல்லுவேன். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு 2 மாதம் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ரொம்ப டவுன் வந்துச்சு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லாக்டவுன் ஆரம்பிச்சதில். அது கூட வந்து ஒரு 1 மந்த்லேயே வந்து எசென்ஷியல் ப்ராடக்ட்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா, நார்மலாக ஒரு செல்லர் ஒரு 3 இயர்ஸாக நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்க செல்லருக்கு வர ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலாக ஒரு 3 இயர்ஸ் ஒரு செல்லர் வந்து அமேசானும் ஃப்ளிப்கார்ட்லையும் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. அவரோட இயர்லி சேல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இயர்லி சேல்ஸ் வந்து ஒரே மாதத்தில் எடுத்துறாரு இப்போ. ஸோ அப்போ ஒரு இயர் ஃபுல்லாக ஒரு 1500 ஆர்டர்ஸ், ஒரு 1500 ஆர்டர்ஸ் வருதுன்னா அதை 1 மந்த்ல எடுத்துறாரு. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம வந்து ரெட் ஜோன், க்ரீன் ஜோன், ஆரஞ்ச் ஜோன் பிரித்து வச்சுக்கிட்டாலும் இன்னமும் வந்து மக்கள்கிட்ட இருந்து இந்த கோவிட்-19 ஏற்படுத்தின பயம் போகவே இல்லை. நம்ம தமிழ்நாடு விட்டுருங்க, சென்னை விட்டுருங்க, ஸோ ரொம்ப ஒரு 100% அக்யூரேட்டான ஒரு க்ரீன் ஜோனை கூட காட்டுங்களேன். அங்கேயும் மக்கள் வந்து இன்னமும் கடைக்கு போய் வாங்க பயப்படுறாங்க. ஒரு கடையில் ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு எதுக்கு நம்ம கொரோனா நோயை வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பயத்தில் இன்னமும் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம ரிஸ்க்கு, கடைக்கு போய் நம்ம ஒரு கொரோனா வாங்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ இது நீங்கள் நம்பலைன்னா இந்த ஆர்டிக்கிளை பாருங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிட்-19 வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலையோ மக்கள் எல்லாருமே வந்து இ-காமர்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எங்கே போய் முடியும்னா, இந்த கோவிட்-19 ஏற்படுத்த தாக்கம் வந்து ஆல்மோஸ்ட் 8 months to 1 year கூட ஆகலாம். பழையபடி மக்கள் வந்து சாதாரணமாக பயம் இல்லாமல் நடமாடுறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அந்த 1 வருஷம் வரைக்குமே இந்த சேல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக பீக்கில் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, மக்கள் ஒரு விஷயத்த பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபஸ்ட்டு 1 GB பேக்கை 1 month ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாளைக்கு 1.5 GB பற்ற மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அதே ஒரு விஷயத்தில் நம்ம போக ஆரம்பிச்சதுனால இப்போ ஜியோவே நிப்பாட்டிட்டா கூட நம்ம ஒரு நாளைக்கு 1.5 GB யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி மக்களும் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அப்படியே தான் ட்ராவல் பண்ணாங்க தவிர அதுலேருந்து வெளியே வந்து திருப்பி ஆஃப்லைன் பிஸ்னஸ் போக மாட்டாங்க. ஆல்ரெடி ஆஃப்லைன் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ஓவர் கம் பண்ணிருச்சு. அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். 24/7 அவைலபிலிட்டி, நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இப்போது கோவிட்-19 வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில். தாக்கம் மீன்ஸ் பாசிட்டிவாக சொல்கிறேன் நான். இன்ஃபேக்ட் எனக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30 ஆர்டர்ஸ் வரும். அது கூட நான் வந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும்போது சேல்ஸ் வந்துச்சான்னு பார்ப்பேன். இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 65 to 80 ஆர்டர்ஸ் வருது. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு டீம் மெம்பர்ஸ்லாம் இல்லை. நான் உங்களுக்கே சொன்ன மாதிரி நான் ஒரு தனிநபர் தான். நான் தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், இன்வாய்ஸ் பில் எடுத்து ஓட்டணும். அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்குன்ட்டு. என்னென்னா இந்த கோவிட்-19 வந்து எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கிடுச்சு. இந்த 1 month 1.5 month வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்டு இருந்ததுல ரொம்ப சோம்பேறி ஐட்டம் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இப்போ பாருங்கள், 30 ஆர்டர்ஸ் எங்கே இருக்குது, 65 to 80 ஆர்டர்ஸ் எங்கே இருக்குது. ஸோ டபுள் த டைம்ஸ். இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் செல்லர்ஸ். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 lakh அந்த மாதிரி சேல்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் செல்லர்ஸ்க்கு, அதுவும் இல்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறவங்களுக்கு இப்போ அவங்களுக்குலாம் வந்து into 10 போட்டுக்கலாம். 10 lakhsக்கு சேல்ஸ் நடக்குது. அந்த அளவுக்கு வந்து இ-காமர்ஸ் நோக்கி மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் நான் அந்த ஆர்டிகல் காட்டிட்டேன். அந்த ஆர்டிகல் நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், இதை விட உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் அமையாது. அதுவும் இல்லாமல் அமேசான் லோக்கல் ஷாப் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா
இங்கே வந்து நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு யாருமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போதைக்கு ட்ரெண்டில் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நான் தான் ரொம்ப நாளாக இருக்கேன், நான் 5 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி கதையே கிடையாது. இன்றைக்கி வந்தவனும் சம்பாதிப்பாங்க, 5 வருஷம் 10 வருஷம் இருக்கணும் சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு காலகட்டமாக போச்சு. இது வந்து ஃபியூச்சரில் மாறுபடலாம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஆப்டின் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் செல்லராக ஆகிறதுக்கான கரெக்டான டைம் இதுதான். ஸோ எல்லாருமே இ-காமர்ஸை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் உங்களோட செல்லர் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணிங்கன்னா தாராளமாக சேல்ஸ் அச்சீவ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அந்த என்னோட கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் மாதிரி நான் வந்து அப்பப்போ ஸ்டேட்டஸில் போடுவேன். எல்லாமே பாருங்கள், ஒரு 1 வீக் கேப்லேயே இவ்வளோ சேல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நான் கூட யோசிச்சேன் எப்படி இவ்வளோ சேல்ஸ் கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு டார்கெட்டாக அமைஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் லான்ச் பண்ணிட்டீங்க, சேல்ஸ் வந்துருச்சு, பட் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள், அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதெல்லாம் கொண்டு போங்க, ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை அவங்க பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது 1 இயர் கழிச்சு ஸோ அவங்களோட செல்லர் அக்கௌண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அவங்களோட பிஸ்னஸும் அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் லெவல் எப்பவுமே ஏறுமே தவிர ஆவரேஜாக போகும், இல்லைனா ஏறும், எப்பவும் இறங்காது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த கோவிட்-19 வேறு ஏதாவது பயப்படுற அளவுக்கு இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா, நம்ம எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ.